வணக்கம் மக்களே, நான் உங்கள் மிஸ்டர் எஸ்எல் கண்ணன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா விருதாச்சலம் ஸ்டேஷன். இன்றைக்கின்ற டேட் பார்த்திங்கன்னா 17/7/2025 ஆடி 1ங்க. சேலத்தின் சிறப்பான நாள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சேலத்துக்கு ஒரு புது எல்ஹெச்பி கொண்ட ட்ரெயின் கிடச்சிருக்குங்க. ட்ரெயின் நம்பர் 16855 புதுச்சேரி மங்களூரு வீக்லி எக்ஸ்பிரஸ் வயா சேலம். இந்த வண்டிக்கு புது எல்ஹெச்பி கொடுத்துருக்காங்க. சேலத்தில் ஆடி ஒன்றாலே ரொம்ப ஸ்பெஷலுங்க. அந்த மாதிரி இந்த ட்ரெயினும் ஸ்பெஷலாக இன்றைக்கி ஓடிருக்கு. அந்த ட்ரெயினை விலாக் எடுக்க தாங்க நான் விருதாச்சலம் வரைக்கும் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி எடுத்த விலாக் கன்ஃபார்ம் வரும். காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ப்ளஸ் விருதகிரீஸ்வரர் கோயில் வருங்க. அதனால் நான் விழுப்புரம் வரைக்கும்லாம் போகலைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டேஷனுக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து போகிற வழிங்க. ஒரு ரோடுங்க, சின்ன ரோடுங்க. மக்களே, ட்ரெயின் வந்துருச்சு. கிட்டத்தட்ட பிளாட்ஃபார்மில் இன்னும் ட்ரெயின் வந்துருச்சுங்க. அதுதான் கொஞ்சம் வேகமாக ஓடிட்டுருக்கு. முன்னாடி ஏன்னா ஜென்ரலில் தான் போகிறோம். புக் பண்ணலாம் தான் பார்த்தேங்க. ஏன்னா சீட் அவ்வளோ அளவு இருந்தது. இன்னொரு காரணம்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு இது புக்கிங் தேவையா அப்படின்ற ஒரு இதுதாங்க. ஏன்னா 2 மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரங்க. இப்படிதான் சின்ன சேலத்தில் வண்டி அவ்வளோ நேரம் நிற்கும். அது இன்னொரு காரணங்க. ட்ரெயினோட புது எல்ஹெச்பி பார்க்கலாங்க வாங்க. புது எல்ஹெச்பியோட பலன்னு வண்டி. எங்கள் லைனில் வர்ற 2வது எல்ஹெச்பி ட்ரெயினுங்க. சேலம் விருதாச்சலம் லைனில் வர்ற 2வது எல்ஹெச்பி ட்ரெயின். அவ்வளோ ஹாப்பி இந்த நியூஸ் கேட்டோன்னே. சின்ன இன்னைக்கு பிளான் வேறு போட்டிருந்தேன். ஆல்ரெடி நான் போட்ட பிளான் தாங்க இது. அதனால் எனக்கு இந்த நியூஸை கேட்டோன்னே செம்ம ஹாப்பிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான். கிட்டத்தட்ட என்னடா நம்ம போகிற அன்னி இந்த ட்ரெயின் எல்ஹெச்பி கன்வர்ஷன் பண்ணிக்காங்க. எதுக்கு போகிறோமோ இல்லையோ இது போய் ஆகணும்னு சொல்லிட்டு தாங்க வந்தேன். சரிங்க, ட்ரெயின் வந்துச்சுங்க. அப்படி காமிச்சிடறேன் நான். மக்களே, வண்டி வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்களா? ரைட்டாக ஒரு வாட் சவுண்ட் புல் பண்ணி வந்திருக்குங்க. இன்னைக்கு பொறுமையாக தாங்க விருதாச்சலத்துக்குள்ள வரணும்னா வண்டி பொறுமையாக தான் வரணும். கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு ரொம்ப பொறுமையாக தாங்க பண்ணேன் இன்னைக்கான விலாகு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் கிளம்புனது மட்டும்தாங்க அவசரமாக கிளம்புனேன். மற்றபடி இன்னைக்கு இறங்கினது எல்லாமே பொறுமைங்க. இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லணுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருதாச்சலத்தில் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்குங்க. யாருன்னு தெரியலைங்கோ. வேப்சவனு எந்த வேப்சவன் புல் வந்துருக்குன்னு தெரியலைங்கோ. மக்களே, லேடிஸ் கோச்சு பக்கா ஃப்ரீங்க இந்த ஜென்ரல் ஃபுல்லு. மக்களே, ஒரு சில ஓல்டு கோச்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த வண்டியில். இப்போ பார்த்தீங்களா எல்லாமே நியூ கோச்சஸ் கன்ஃபார்ம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த S9 புது கோச்சுங்க. 2025ங்க. S8ம் புதுசு தான். S8 பழசுங்க. S7ம் பழசு. S6 புதுசுன்னு நினைக்கிறேங்க. மோஸ்ட்லி புதுசாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. சென்ட்ரல் ரயில்வேஸ்க்கு வந்திருக்கு இன்னையாது. இதுவும் பழசுங்க. அப்போ பேர் மட்டும் தான் எல்ஹெச்பியா? இதுவும் பழசு. S5ம் பழசு. என்னையா இது? S4ம் பழசு தாங்க. என்னங்க வண்டியில் ஏதாவது ஆகஸ் இருப்பாங்க பார்த்தா யாரையும் காணும். S4 பழசு. S3யும் பழசுங்க. எங்க நிறைய கோச்சஸ் மிக்ஸ் பண்ணி போட்டுருவாங்க. S2ம் பழசு. S1ம் பழசுங்க. ஏகப்பட்ட வண்டி நீ பழைய கோச்சு தான் கொடுத்தாங்க. ஏசியும் பழசு தான் கொடுத்துருக்காங்க. 3 ஏசி கோச்சு, 9 ஸ்லீப்பர் கோச்சு ப்ளஸ் 4 அன்ரிசர்வ்டோட இந்த ட்ரெயின் ஓடிட்டுருங்க. ஏங்க ஒரே ஒரு கோச் மட்டும் தாங்க புதுசு எனக்கு தெரிஞ்சு. இந்த இது நான் பார்ப்போம். இதுவும் பழசு தாங்க. பழசு. என்னையா இது? எல்லாமே பழசுங்க. வாங்க மக்கள், பின்னாடி போயிடுவோம். அம்மா உருமுறாண்டா டேய். ஓவரா தாண்டா உருமுது. மக்களே, என்னங்க இது பாட்டு பின்னாடி போயிட்டு இருக்கு?
நாம கஷ்டப்பட்டு முன்னாடி வந்து நின்னா அது பாட்டுக்கு பின்னாடி போகுது பார்த்தீங்களா? கொடுமைகள்ன்றது இது இப்படிதானோ. சரிங்க, லோக்கல் ஏதாவது வரட்டும், வந்த அப்புறம் ஏறலாம். லோக்கல் வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோமா? ஆக்சுவலி முன்னாடி வந்திருக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் பொறுமையாக போய்க்கலாம், வண்டி தான் இன்னும் விழுப்புரமே தாண்டல, சார் விழுப்புரம் தாண்டி தான் வந்துட்டுருக்கு அப்படின்ற நினப்பில் நான் பாட்டுக்கு பொறுமையாக வந்தாங்க. 15 நிமிடங்கள் கழித்து மக்களே ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு இது முன்னாடி. ஸோ ஒரு டீ குடித்தேன் மொதல் தடவையாக. நான் ரயில்வேஸில் இன்றைக்கி தான் மொதல் தடவை டீ குடிக்கிறேன். ஆஸ் வெல் அஸ் பல்லவன் கேப்சருங்க. பல்லவன் வந்துட்டுருந்தான், கேமரா வெளில விடலைங்க. வெளில விட்டுருந்தா ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அது அங்கே ரயில்வே ஸ்டாஃப் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஃபார் த ரூல்ஸ் இருக்காங்க. நான் நம்ம வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தாங்க இந்த வீடியோ எடுக்கிறோம். பல்லவன் நிறையா இருக்காங்க. மக்கள் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்லணும்னா என்னென்னா, நீங்கள் இந்த ட்ரெயினை நம்பி பல்லவனில், அதாவது சென்னையிலேருந்து வரீங்கன்னா இந்த ட்ரெயின் நம்பி நீங்கள் சேலத்துக்கு போகலான்னு வராதீங்க. பல்லவனில் ஏறி விருதாச்சலம் வரைக்கும். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாள் தாங்க பல்லவனுக்கும் இதுக்கும் கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கும். ஒரு சமயம் இந்த ட்ரெயின் கிளம்புன அப்புறம் தான் அங்கே பல்லவனே உள்ளே வரும். ஸோ இதை நம்பி வராதிங்க. உங்கள் முன்னாடி வேறு ஏதாவது ஆப்ஷன் தான் விழுப்புரம் வரைக்கும் எப்படியா வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. அதுக்கு அடுத்து நீங்கள் விழுப்புரம் டு சேலம் தாராளமாக இதில் அண்டர்சவுட் ஓப்பன் டிக்கெட் எடுத்து ட்ராவல் பண்ணலாங்க. ஃப்ரீயாக தாங்க இருக்கும். காத்திருந்த மூமெண்ட் தான் நடந்துச்சுங்க. ஏன்னா இருட்டாயிடுச்சு. ஆனால் விருதாச்சலத்தை விட்டு கிளம்புனேங்க. கரெக்டாக ஒரு மணி நேரம் கழித்து வண்டியை எடுத்துட்டேன். எப்படியோ 6:35 வண்டி வந்து நீங்கள் 7:28 தாங்க வண்டி எடுத்துருக்கு. இப்போ ஒரு மணி நேரம் நான் ஜம்முன்னு உட்காந்துட்டு இப்போ சின்ன சத்தத்தில் எப்படின்னா கிராசிங் நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் நிற்பாங்க. அதுக்கு இது எவ்வளோ பெட்டர் தான். பரவாயில்லைங்க, அதை சேர்ந்து கிளம்பி வச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30ங்க. திருச்சிராப்பள்ளி ஆளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க. யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முக்காசா பரூர் ஸ்டேஷனுக்கும் விருதாச்சலம் ஸ்டேஷனுக்கும் நடுவில் ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்று வந்துச்சுங்க. அங்கிட்ட வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஸ்லோ ஆனது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாலத்து மேலே, அந்த ரிவர் பிரிட்ஜ் மேலே நின்று கெட்ட வார்த்தைகள், ஆபாச வார்த்தைகளால் பேசிட்டு எல்லாத்தையும். அந்த இடத்துல கல் தூக்கி இருக்காங்க என்னன்னு தெரியல. நாங்கள் கவனிச்சது பார்த்தீங்கன்னா அவங்க கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. ஸோ நைட்டு ஒரு ரவுண்ட்ஸ் ஏதாவது இன்ஸ்பெக்ஷனுக்கார விட்டு கொஞ்சம் ஆர்பிஎஃப் அதை கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும்ன்றது என்னோட வேண்டுகோளுங்க. மக்களே 110 வேகத்தில் கூத்துக்குடி ஸ்டேஷனை நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால கடலூர் விருதாச்சலத்தில் லோகோ காமிச்சிட மாட்டாங்க. ராயபுரம் மேப்ஸை வந்தாங்க எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளை எந்த இன்ஜின் இழுத்துட்டு வந்ததோ அதே இன்ஜின் தான் நம்மளை இழுத்துட்டு போயிட்டு இருக்கு.
மக்களை ஐ திங்க் அரைவிங் சின்ன சேலம் அப்கமிங் ஜங்ஷன் ஆஃப் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் எழுதுற வந்துட்டாங்க. மக்களை இந்த ட்ரெயினுக்கு சின்ன சேலம் ஆத்தூர் இந்த 2 ஊர்லேயும் செம்ம டிமாண்ட் எப்போவுமே இருக்குங்க. அன்ரிசர்வ்டு இங்கே தாங்க ஃபில் ஆகும். இங்கே ஃபில் ஆகாத சீட்ஸ் மட்டும்தான் சேலத்தில் சம்டைம்ஸ் ஃபில் ஆகும். நண்பர்களே, நிறைய இடத்துல நான் இது சவுண்டு கட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பேசஞ்சர்ஸ் அதிகமாக பேசுனாங்க. அவங்களோட ஸ்பீச்சில் இதில் விழுந்தது. அதனால் ப்ரைவசி நோக்கங்களுக்காக இதை நான் ஆடியோ ஃபுல்லாக கட் பண்ணியிருக்கேங்க. மக்களே, மேல்நிலைப்பட்டினம் ஸ்டேஷன் ஸ்கிப்பிங்க புனித அந்தோணி ஆலயம் இங்கே இருக்குங்க இந்த ஸ்டேஷன் பக்கத்தில். நான் மெயின் லைனில் விட்டுருந்தா வண்டினா ஸ்டேஷனுக்குள்ளே போய் இன்னும் எக்ஸிட்டாக இருக்கலாங்க. ஆத்தூர் வந்துட்டோம். வண்டி இப்போ தாங்க ஆத்தூருக்குள்ளே வந்திருக்கு. மெயின் லைனில் விட்டு விட வேண்டியது தானே ஏன்யா இப்படி பண்ணி இந்த மாதிரி இருக்குங்க. இங்கேயும் அன்ட்ரெஸ் க்ரௌட் இருக்குங்க. ஒரு ஆவரேஜ் மீடியம் க்ரௌட் இருக்குங்க. மக்களே, ஆத்தூர் 8:44ங்க வண்டி டிபாச்சரு. மக்களே, இது வாஷ் மிஷின் தேவையில்லைங்க. முதல் நாளே இந்த கொடுமை. அடுத்தது இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர்டி லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பழைய கோச்சு. இது 2வது நெகட்டிவ். அதோட ஒரு பெரிய நெகட்டிவ் என்னென்னா வாஷ் மிஷின் க்ளீனாகவே இல்லைங்க ஜென்ரலில். என் கோச்சில் ஓரளவு நீட்டாக இருக்குது. இது பக்கத்து கோச் நின்றுருக்கேன் டோரில் வீடியோ எடுக்கிறதுக்கோசரம். இந்த கோச்சில் சுத்தமாக இது இல்லைங்க. சரி, சேலம் ஜங்ஷனில் கொஞ்சம் அந்த லாஸ்ட் அண்டர்சர் போகாம பார்த்தா நடுவில் ஏசிங்க. அது ஒரு பெரிய சங்கடவசாக போச்சு. அதனால் மின்னாமல் எஸ்கேப்பிங்க. இந்த மின்னாம்பள்ளி ஸ்டேஷனில் அதுக்கு அந்த பக்கம் ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா இதோட ஓல்டு ரேக்ஸ் ஐடில் ரேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நின்றுருக்குங்க மின்னாம்பள்ளியில். இன்னொரு
15 நிமிஷம் சேலத்தில் போயிடுவோன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கம்மி தான், ஏன்னா கிராசிங் வேறு இருக்குது. சேலம் சூப்பர்ஃபாஸ்ட் நிப்பாட்டி போட்டாலும் போடலாம், தெரியல. டவுன் நிப்பாட்டினா நல்லதுங்க. மக்களை அடுத்த ஃபியூரியஸ் கீப்பிங்கான நேரம் அயோத்தியா பட்டணம். கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்ட பில்டிங் பார்த்தாலே சரிதான், ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். ஏன்னா அடுக்கிறதுக்கு ஒரு 4 கிலோமீட்ரு, ஒரு 2-2.5 நிமிஷத்தில் போயிடுவான் ஃபுல் ஸ்பீடில் அடித்து போட்டான்னா. வந்துருச்சுங்க. மக்களே, ஸ்லோ ஸ்கிப்பிங் ஆஃப் சேலம் டவுன். நான் கேட்ட மாதிரி நடக்கலைங்க. சேலம் மார்க்கெட்டில் வண்டியை போட போகிறாங்கோ. சரிங்க மக்களே, இந்த ட்ரெயினோட பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். அதாவது என்னென்ன ஸ்டாப்பிங் எடுத்துக்காங்கன்னு. புதுச்சேரியில் கிளம்புனா விழுப்புரம், விருதாச்சலம், சின்ன சேலம், ஆத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், பாலக்காடு, கண்ணூர், கசரகோடு, மங்களூர், அந்த ஒரு சில ஸ்டாப்பிங் இருந்ததுங்க. நான் ஏன் வீடியோவில் புலம்பிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து 9:25 போயிருங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் சேலம் சூப்பர் ஃபாஸ்ட் பிடிச்சா 9:40 நான் சேலம் டவுன் வந்துடலாங்க. அங்கேருந்து 9:50 எனக்கு பஸ்ஸுங்க. சேலம் டவுன்லேருந்து நியரஸ்ட் ஸ்டாப்பில் எனக்கு 9:50 பஸ்ஸுங்க வீட்டுக்கு. ஸோ ஒரு 6 ரூபாயில் போயிடலாம், சீக்கிரமாக போயிடலான்றதுக்காக தான் நான் புலம்பிகிட்ருக்கேன் இந்த வீடியோவில். சரிங்களா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போது சேலம் ஜங்ஷன் போனால் எனக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆனிச்சுங்க. ஒரு 70 ரூபா மேலே, பட்ஜெட் மேலே போயிடுச்சுங்க, ஒரு 70 ரூபா. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் சகஜம். ஆக்சுவலி டோர் எல்லாமே க்ளோஸ்டுங்க, அதனாலேயே நான் மார்க்கெட்லேயும் என்னால் இறங்க முடியலைங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ டோர்ஸ் எல்லாமே அந்த பக்கம், அந்த ஸ்டேஷன் இருக்க பிளாட்ஃபார்முக்கு சைடு எல்லாமே க்ளோஸ். இந்த பக்கம் இறங்கி நடக்கலாம் பார்த்தா அப்போதான் இருந்துச்சு. ஸோ நைட்டு இதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு நானும் ஒரு பஸ் வந்திருந்தாங்க, அவர்கிட்டையும் பேசிட்டு நாங்கள் 2 பேர் தாங்க ஃபைனலாக நாங்கள் டிசைட் பண்ணது. இது பார்த்திங்கன்னா சேலம் டவுன்லேருந்து நான் வந்து மார்க்கெட் வரைக்கும் அன்கட்டாக தாங்க நான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோவை ஆல்மோஸ்ட். சரிங்களா, ஏன் இந்த இடத்துல நான் வாய்ஸ் கட் பண்ணிட்டேன்னா, ஒரு சில பேசஞ்சர்ஸ் கொஞ்சம் பேசியிருந்தாங்க, அதெல்லாம் நான் அவங்களோட பர்சனல். ஸோ அதெல்லாம் என்னால் போட முடியாதுங்க. ஸோ அதை நான் கட் பண்ணுங்க ஃபுல்லாகவே. சரிங்களா, அதனால தான் உங்கள்கிட்ட தனியாக பேசிகிட்ருக்கேன். இந்த ட்ரெயினோட பேசிக் டைமிங் பார்த்திங்கன்னா, பாண்டிச்சேரியில் முன்னாடி நாள், அதாவது வியாழக்கிழமை 4:40 எடுத்து வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 மங்களூர் சென்ட்ரல் போகுதுங்க இந்த வண்டி. இதோட ரைட் ஷேரிங் பார்த்திங்கன்னா திருச்சி வழியாக போகிற இதே வண்டி தாங்க. திருச்சி வழியாக போகும், அது கொஞ்சம் சுற்று ரோட்டு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சேலத்தில் முரட்டுத்தனமான 1 மணி நேரம் ஸ்லாக் இருக்குங்க. ரெகுலராக இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும் 1 ஹவர் இந்த ட்ரெயினுக்கு ஸ்லாக் இருக்குதுன்னு. அதாவது 9:25, அதனால தான் 9:25 போயிடும்னு சொன்னேன். ஆனால் நான் ட்ராவல் பண்ண அன்றைக்கி 10 மணி தாங்க வண்டி வந்து சேலம் ஜங்ஷன் வந்தது. அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேங்க. பஸ் அண்ட் ரேப்பிடாங்க. பஸ்ஸு வந்து உங்களுக்கு டவுன் பஸ் ஸ்டாண்டில் 10 மணிக்கு ஒரு சர்வீஸ் எடுக்கிறாங்க, 10:10 இருக்கிறாங்க. 74 வாழப்பாடி போகிற பஸ்ஸுங்க. அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழப்பாடி வரைக்குமே போகுதுங்க. அதுதான் இந்த சேலம் டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழமாப்பட்டு பக்கமாக வழியாக போகிற லாஸ்ட் பஸ்ஸுன்னு நினைக்கிறாங்க. 10:20 எடுக்கிறாங்க பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. மக்களே பார்த்தீங்கன்னா சேலம் அவுட்டரில் தூக்கி நிப்பாட்டி போட்டாங்க, மொத்தமாக கேன்சல். மக்களே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஒரு 10 o'clock பக்கமாக சேலம் ஜங்ஷன் வந்து ரீச் ஆச்சுங்கன்னா இந்த வீடியோ எடுக்கல, அரைவல் ஷார்ட்ஸ் கூட எடுக்கல. ஏன்னா RPF இருந்தாங்க, அதனால் நான் இந்த ஷார்ட்ஸ் எடுக்கல. இதெல்லாம் கேமராவில் நான் ஃபோட்டோ எடுத்ததுங்க. வெளியில் வந்து சேலம் ஜங்ஷனுக்கு பார்த்தாச்சு. நான் இந்த மாதிரி கொடுக்குறான்னு தான் நினச்சேன், பட் கொடுக்க வேண்டியதாகிடுச்சுங்க. சரிங்க மக்களே, இந்த ஒரு இனிமையான பயணத்தை கசப்பான நிகழ்வால் முடிக்கிறோம் ட்ரெயின் லேட்னால. அதான் கசப்புன்னு சொல்லியிருக்கேன். இதே சீக்கிரமாக இருந்தால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துக்கலாங்க. நான் வீட்டுக்கு வரும்போது 11 ஆயிடுச்சு. ஸோ நேராக பார்த்துக்கலாங்க. ஆல்ரெடி இந்த ஒருத்தரை நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன், நான் தனியாக போயிருக்கேன், விலாக் எடுக்கல.
அந்த மாதிரி தாங்க நான் சேலம் சூப்பர் கனெக்டிங் பண்ணி தான் நான் பிடிச்ச வண்டியை எங்கள் வீட்டுக்கு போகிற பஸ்ஸை 10 மணிக்கெலாம் நான் வீட்டுக்கு வந்தேன். அது ஒரு நம்பிக்கையில் தான் இதை ஏறினேன். பஸ் கவுத்து விட்டுருச்சுங்க. சரிங்க, இந்த வீடியோட முடியுது. பாய் பாய். சரிங்க மக்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இன்ஸ்டா ஐடி இன்ஸ்டா சர்க்கிள்னா ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. பாய்.